ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு நாளும் இந்த அலைவரிசையில இந்த தொலைக்காட்சிகள் எங்களுடைய ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறோம். ஒரு நாளும் இதை கேளுங்கள். கேட்பது மாத்திரமல்ல, இதே நிகழ்ச்சிகள் யூடியூபிலையும் வெளிவருகிறது. அதையும் பாருங்கள். அடுத்தவர்களை பார்க்க செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த தொலைக்காட்சி ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலே இது ஒளிபரப்பப்படுகிறது. ஏராளமான பணச்செலவு, ஏராளமான காரியங்களை முதலீடு செய்கிறோம். எனவே நீங்களும் இந்த ஊழியத்தில் பங்குதாரராய் மாற அன்போடு கேட்கிறோம். ஆண்டவர் வசனம் தந்தார். அந்த வசனத்தை பிரசித்திப்படுத்த ஆண்டவர் இரக்கம் பாராட்டியிருக்கிறார். இதுவரை இந்த ஊடகத்தில் ஒரு 8000த்திற்கு மேலான செய்திகளை ஒளிப்பதிவு செய்திருக்கிறோம். கேளுங்கள். எப்படியாகிலும் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம் ஜனங்களுக்குள்ளே செல்ல வேண்டும். ஆழமான சத்தியங்களை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஆரோக்கியமான வசனங்கள் மிக குறைவு, கதைகள் அதிகம். இன்றைக்கு அதிகமான மற்ற காரியங்கள் இருக்கிறது, ஆடல் பாடல் கொண்டாட்டம். ஆனால் சத்தியத்தை பேசுகிற தேவ மனிதர்கள் மிக குறைவு. கர்த்தருடைய தேசத்தில் அப்படிப்பட்ட மக்கள் எழுப்பி கொண்டிருக்கிறார். அவளுக்காக நன்றி சொல்லுகிறேன். என்னுடைய ஜெபம், சத்தியத்தை சத்தியமாய் பேசுகிற மக்கள் எழும்ப வேண்டும். இன்றைக்கு அநேக ஊழியர்களை பெயர் சொல்ல முடியாத அளவுக்கு ஆண்டவர் இன்றைக்கு அநேக ஊழியர்களை எழுப்பியிருக்கிறார். அவளுக்காக நன்றி. நீங்களும் சத்தியத்தை சத்தியமாய் பேசுங்கள். சத்தியத்தை பேசும்போது பாராட்டுகள் வராது, சத்தியத்தை பேசும்போது பணம் வராது, புகழ் வராது. ஆனால் நித்தியத்திலே உங்களுக்கு என்ற பலனை கத்த தருவார். The Lord will give the reward. எனவே தொடர்ந்து இந்த நாளின் செய்தி என்னவென்றால், தேவனை ஏன் அன்பு கூற வேண்டும், அன்பு கூறுவதற்கு என்ன காரணங்கள், ஒரு 7 குறிப்புகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Why we have to love the Lord. ஆண்டவரை அன்பு கூறுவதற்கு என்ன காரணங்கள்? இன்றைக்கு அன்பு கூறுவதற்கு ஏதாவது காரணம் வேண்டும். இன்றைக்கு அன்பானவர்களே, தேவனை அன்பு கூறல் மிக குறைவு. அதாவது அவருடையதை நேசிக்கிறார்கள், ஆனால் அவரை நேசிக்கவில்லை. உலகம் கூட அப்படித்தான். உங்களுடைய நேசிக்கிறார்கள், ஆனால் உங்களை நேசிக்கிறார்களா? உங்களுடைய பிள்ளைகள், அது கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம், சொந்தங்களா இருக்கலாம். உங்களுடைய நேசிப்பார்கள், ஆனால் உங்களை நேசிக்கிறார்களா? பெரிய கேள்விக்குறி. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அவருடையதை அல்ல, அவரையே நேசிப்போம். முதல் குறிப்பு, ஆண்டவரை ஏன் நேசிக்க வேண்டும். இதை தமிழிலும் ஆங்கிலத்திலும் சொல்லுகிறேன். இன்ஃபினிட் இன் இஸ் கேரக்டர். அவருடைய சுபாவங்களிலே அவர் முடிவில்லாதவர். இன்றைக்கு மனிதர்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். கணவன், மனைவி, உலகம், உறவுகள், சொந்தங்கள், பிராண சிநேகிதர். யோபு 29 யோபு சொல்லுகிறார், என் பந்து ஜனங்கள், என்னுடைய பிராண சிநேகிதர், என் வேலைக்காரர்கள், என் மனைவி, அவளுக்கு என் சுவாசம் வேறுபட்டிருக்கு. எல்லாருமே மாறும் ஒரு உலகம், பொய்யான உலகம், பொய்யான உறவு. உலகம் மாயை, உறவுகள் மாயை, உள்ளத்தில் உள்ளதெல்லாம் மாயை. அப்படியானால் இந்த மாயான உலகத்துல நிரந்தரமான அன்பு செலுத்துகிற ஒரு ஆண்டவர் மட்டுமே. அந்த வார்த்தை சொல்லுகிறேன், இன்ஃபினைட் இன் இஸ் கேரக்டர். அவருடைய சுபாவங்களிலே ஒரு நாளும் அவர் மாறுவதே இல்லை. எனவேதான் ஆண்டவர் சொன்னார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவருடைய சுபாவம் எப்படிப்பட்டது அது எழுதப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இந்த வார்த்தை, என்னை நீர் அனுப்பினீர், நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படி. இந்த வார்த்தையை நான் படிக்கிறேன். நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல. பிதாவாகிய தேவன் குமாரனாய கிறிஸ்துவிடத்துல இன்ஃபினைட், அதாவது முடிவில்லாத அந்த அன்பு வைத்தார். இதைத்தான் யோவான் 13:1 வாசிக்கிறோம். அன்பு வைத்தபடியே அன்பு வைக்கிறவர் ஆண்டவர். என்னை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, தேவைக்காக அன்பு வைக்கிறோம். உலகத்துல கூட பாருங்க, பிள்ளைகள் கூட ஒரு தேவைக்காக என்று சொன்னால் 4 முறை மம்மி, 4 முறை டேடி. ஊழியத்துல கூட ஒரு தேவை என்று சொன்னால் 4 முறை ஐயா, 4 முறை பாஸ்டர். தேவைகள் இல்லாத போது கண்டுகொள்வதே இல்லை.
ஆனால் வேதம் சொல்கிறது நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல. அடுத்த வார்த்தை, நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி. இந்த வார்த்தை உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல. நிகழ்காலத்தில் அல்ல, கடந்த காலத்தில், நிகழ்காலத்தில், எதிர்காலத்தில் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல நான் அவர்களில். என்னை கேட்டுக்கொண்டு என்பது பிள்ளையே, திஸ் இஸ் த இன்ஃபைனைட், அதாவது முடிவில்லாத அன்பு செலுத்துகிற ஆண்டவர். அவருடைய சுபாவங்களிலே மாற்றமே இல்லை. நாம் மாறுகிறோம். நிமிடத்திற்கு ஒரு முறை, நேரத்திற்கு ஒரு முறை. அன்பான நீங்கள் வயதிலே மூத்தவர்களாக இருக்கலாம், அனுபவங்களிலே சிறந்தவர்களாக இருக்கலாம். நீண்ட கால அனுபவங்களை நான் பார்த்திருக்கிறேன். எல்லாருமே மாறுகிறார்கள். உலகம், உறவு, ஊழியர்கள். ஒரு காலத்துல என்னிடத்துல தாழ்மையா இருந்தவர்கள், ஊழியத்துல உடன் ஊழியர்கள், ரொம்ப தாழ்மை, ரொம்ப அர்ப்பணம், ரொம்ப எளிமை. ஆனால் காலங்கள் மாறும்போது, வசதிகள் வரும்போது, வாய்ப்புகள் வரும்போது, கொஞ்சம் ஜனம் வரும்போது, இன்னைக்கு பிள்ளைகள் வளர்ந்து விட்டார்கள், சம்பாதிக்கிறார்கள், மக்கள் வருகிறார்கள், ஓரளவுக்கு பொருளாதாரம் பெருகி இருக்கிறது. ஆனால் அந்த மதிப்பும் அந்த மரியாதையும் அந்த கனமும் இல்லை, மாறுகிறது. அன்றைக்கு அதாவது மதிப்போடு பேசினவர்கள் இன்றைக்கு ஒருமையிலே பேசுகிறார். இதுதான் உலகம். ஆனால் தேவன் அப்படி அல்ல. திரும்ப சொல்லுகிறேன், அவருடைய அன்பிலே மாற்றம் இல்லை. அவருடைய அன்பு, தேவனை ஏன் அன்பு கூற வேண்டும்? நம்பர் 1, இஸ் கேரக்டர் நெவர் சேஞ்ச். அவருடைய சுபாவங்கள் மாறுவதே இல்லை. இரண்டாவது குறிப்பு, அன்பானவர்களே, அவருடைய வல்லமை மாறி போகவில்லை. கன்ஸ்ட்ரெய்னிங் இன் இஸ் பவர். அவருடைய வல்லமை ஒரு நாளும் மாறி போகவில்லை. 2 கொரிந்தியர் 5:14 why we should love the Lord. இங்கே பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. என்னுடைய குறிப்பு அவருடைய அன்பை குறித்து, கன்சர்ன் இஸ் லவ். கிறிஸ்துவின் அன்பு. why we should love the Lord. 2 கொரிந்தியர் 5:14 ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும். ஏன் அவன் நேசிக்க வேண்டும் என்பதற்கு இரண்டாவது குறிப்பு, அன்பானவர்களே, அவரே நமக்காக மரித்தார். இஸ் த ஒன் who died for us. நான் சொல்ல வந்த அந்த வார்த்தை அவருடைய வல்லமைகள் மாறவில்லை. பவுல் சொல்லுகிறார், அந்த அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. 2 வித்தியாசமான அர்த்தங்கள். அந்த அன்பினால் நிறையப்படும் போது அன்பு கூறாமல் இருக்க முடியாது. ஒரு சின்ன கேள்வி, அன்பானவர்களே, உங்களோட அன்பு நிரந்தரமானதா? உங்கள் அன்பு மாய்மாலமானதா? இந்த உலகமே மாய்மாலமான உலகம். இன்னைக்கு பார்க்கிறோம் எத்தனை குடும்பங்களில் அன்பு கூர்ந்தான், இன்னைக்கு அன்பு கூறவில்லை. விரட்டி அன்னைக்கு அன்பு கூர்ந்தான், இன்னைக்கு விரட்டி அவன் அந்த பெண்ணை துன்பப்படுத்துகிறான். யோசித்து பாருங்கள், எல்லாம் மாயை. ஆனால் கிறிஸ்துவின் அன்பு நிலையானது, உறுதியானது, வல்லமையானது. அவருடைய வல்லமைகள் ஒரு நாள் மாறவில்லை. பாடுகிறோமே, அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை. 3வது குறிப்பு கவனியுங்கள். why we have to love the Lord is love inseparable in his object. அவருடைய குறிக்கோளிலே ஒரு நாளும் அவர் மாறுவதே இல்லை. in his object. வாசிக்கிறேன், கேளுங்கள். ரோமர் 8:37 இன்செபரபிள், அதாவது பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், இல்லாமை, வெறுமை, வேதனை. நான் சொல்ல அந்த வார்த்தை இன்செபரபிள், அதாவது அவருடைய குறிக்கோள் மாறுவதே இல்லை. எத்தனையோ நேரங்களிலே we are far away from God. தூரமாக போயிருக்கிறோம், நோக்கம் தவறி இருக்கிறோம், லட்சியம் தவறி இருக்கிறோம், குறி தவறி இருக்கிறோம், தேவனுடைய அந்த அழைப்பை மறந்து போயிருக்கிறோம். ஒரு காலத்திலே நெருக்கம் அதிகம், தேவைகள் அதிகம், ஜபங்கள் அதிகம். இன்றைக்கு தேவைகள் குறைவு, ஜபங்களும் குறைவு. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, அன்பானவர்களே, அவருடைய குறிக்கோளிலே அவர் மாறுவதில்லை. எனவேதான் அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது. பவுலடியான் சொல்லுகிறார், நாங்கள் எப்பொழுதும் என்னில் அன்பு கூறுகிறவர்களாலே
அதுக்கு முந்தின வசனம், இந்தின வசனம், பாடுகள் 8:35, பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், ஆனாலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே. அந்த வார்த்தையை திரையில் பாருங்கள். நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே. எப்ப தெரியுமா? ஸ்குவீசிங், அடிக்கப்படும் போது, துன்பப்படுத்தப்படும் போது, மையப்படும் போது, நம்முடைய இயலாமையில் கூட செயல்படுகிற கர்த்தர். அதாவது நீங்கள் பதவியில் இருக்கும் போது பூனைகள்லாம் தேடி வரும், பதவி இல்லாத போது யாருமே தேடி வருவதில்லை. அற்ற குளத்து அருணீர் பறவை போல. பானையில சோறு தான் எல்லா பூனைகளும் வரும். ஆனா பானையில சோறு இல்லைன்னா எந்த பூனையும் வராது, பிள்ளைகள் கூட வராது, அறிமுகமானவர்கள் கூட நம்ம விலகி போவார்கள். யோபு 29. ஆனா வேதம் சொல்கிறது எல்லாவற்றிலேயும். அந்த வார்த்தையை ரோமர் 8:37, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே. அப்படியானால் இவைகள் மத்தியிலே என்னை ஒருத்தர் அன்பு கூறுகிறார். கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், என் கடன்களையே சொல்லி சொல்லி கலங்கடிப்பார்கள். வியாதியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், என் வியாதியை சொல்லி சொல்லி என்னை நோவடிப்பார்கள். இதுதான் உலகம். ஆனால் இவை எல்லாவற்றிலும், வியாதியின் மத்தியில், வறுமையின் மத்தியில், ஏழ்மையின் மத்தியில், இல்லாமையின் மத்தியில் வேதம் சொல்லுகிறது நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே. வேதம் சொல்லுகிறது ஜெயம் பெறுகிறோம். அந்த ஜெயமே அவர் அன்பு கூறுவதால் வருகிறது. அதை கவனிக்க வேண்டும். என் ஜெயம் என் ஜெபத்தால் அல்ல, அது உண்மை. என் ஜெயம் என் பசுத்தத்தால் அல்ல, என் ஜெயம் என் நீதியினால் அல்ல, என் ஜெயம் நான் என்னில் அன்பு கூறுகிறவராலே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, 3வது குறிப்பு, 4வது குறிப்பு, அவருடைய தெரிந்து கொள்ளுதலே அவர் தனிப்பட்ட என்னை தெரிந்து கொண்டார். His choice is individual. Why I should love the Lord. கவனிங்கள், எல்லாரையும் தெரிந்து கொள்ளவில்லை. His choice is individual. அவருடைய தெரிந்து கொள்ளுதல் தனிப்பட்ட ஒன்று. கவனிங்கள், ஒரு கூடுகைக்கு போகிறோம், கும்பலா உட்கார்றோம். ஒரு திருமணத்துக்கு போகிறோம், கூட்டத்தோடு கூட்டமா. ஆனா தேவன் அப்படி அல்ல. எஸ் a individual choice. அவருடைய தனிப்பட்ட தெரிந்து கொள்ளுதல். வாசிக்கிற கேளுங்கள், கலாத்தியர் 2:20. அந்த வார்த்தை இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரன். பலமுறை வாசித்திருக்கலாம். எனக்காக தம்மை தாமே. அந்த வார்த்தையில இண்டிவிஜுவல் சாய்ஸ். எனக்காக. என்னை கேட்டுக்கொண்டு பிள்ளை, இட் இஸ் நாட் அ கலெக்டிவ், இட் இஸ் பர்சனல். தனிப்பட்ட உனக்காக, எனக்காக தம்மை தாமே. எத்தனை பெரிய அன்பு! கவனியில், எனக்காக. நான் யார்? ஒன்றுமே இல்லாதவன், ஆதாரம் இல்லாதவர்கள், வாழ்வு இல்லாதவர்கள், சொல்லிக்கொள்வதற்கு ஒன்றுமே இல்லை. எனக்காக தம்மை தாமே. யோசித்து பாருங்கள், இந்த உலகம் பொருள் இல்லாத உலகம் இல்லை. ஆனா என்கிட்ட பொருளும் இல்லை, அருளும் இல்லை. ஆனால் என்னை எனக்காக தம்மை தாமே. நான் சொல்லுகிற வார்த்தை அன்பானுள்ளே, இஸ் சாய்ஸ் இஸ் இண்டிவிஜுவல். அவருடைய தெரிந்து கொள்ளுதல் தனிப்பட்ட ஒன்று. The reason why I should love the Lord. ஏன் நான் அன்பு கூற வேண்டும்? அவருடைய தெரிந்து கொள்ளுதல் தனிப்பட்ட ஒன்று. is universal in its extent. அதாவது ரோமர் 3:16 சொல்லப்பட்ட வார்த்தை ஏன் தெரியுமா? உலகத்தில் அன்பு கூர்ந்தார். முதல்ல சொன்ன இண்டிவிஜுவல், உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கொஞ்சம் அதை சற்று நிறுத்தி வாசிக்க வேண்டும். தீமையான உலகம், மோசமான உலகம், அக்கம் நிறைந்த உலகம். எல்லாரும் நல்லவர்களா? தினந்தோறும் ஊடகத்தில் பாருங்களேன். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, வஞ்சகம், ஏமாற்று வேலை, போலிகள், மோசடி, கள்ளக்கடத்தல், இதெல்லாம் நடந்து கொண்டு அப்படிப்பட்ட மோசமான உலகம். ஆனால் வேதம் சொல்கிறது அப்படிப்பட்ட மோசமான மக்களை அன்பு கூறுகிறாரா? நல்லவர்கள் கொஞ்சம் பேர் தான், தேடி கண்டுபிடிக்க வேண்டியது. துரோகிகள் ஏராளம். நம்பிக்கை துரோகம் இன்றைக்கு மலிந்திருக்கிறது.
நான் அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். நம்பிக்கை துரோகம், நல்லவர் போல நடித்து கூடவே இருந்து குழி பறித்து இன்னைக்கு பல பிரச்சனைக்குள்ளே சிக்கி தவிக்கிற ஊழியர்கள் நிறைய பேர். போலி, அதாவது நம்பிக்கை மோசடி. அன்றைக்கு நம்மோடு கூட உயிர் கொடுத்தவர்கள், அன்றைக்கு நம்மளை தூக்கி வைத்து கொண்டாடினவர்கள் நீ நம்மை தூஷிக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தான். நான் சொல்ல அந்த வார்த்தை, அன்பு கூறுவதற்கான கொஞ்சம் தகுதி கூட இல்லை. தீயவனையும் திருடரையும் கொலைபாதகர்களையும் ஒன்றுமில்லாதவர்களையும் அன்பு கூறும் ஒரு கர்த்தர். The reason why I should love the Lord is love is universal. அவருடைய அன்பானவர்களே, எல்லைகள் கடந்தது, கட்டுக்கடங்காதது, அளவிடப்பட முடியாதது. That is the reason I should love the Lord. ஆறாவது குறிப்பாக அவருடைய யோவான் 13:1, unchanging in his purpose. அவருடைய நோக்கத்தில் ஒரு நாளும் அவர் மாறுவதில்லை. ஆரம்பத்தில் சொன்னேன், அன்பு வைத்தபடியே அன்பு வைத்தார். அந்த வார்த்தை தாம் இவ்வுலகத்தை விட்டு பிதாவிடத்துக்கு போகும்படியான வேலை வந்தது. ஆனால் அன்பு வைத்தபடியே, நான் குறிப்பிட விரும்புகிற வார்த்தை அன்சேஞ்சிங் இன் இஸ் பர்பஸ். அவருடைய நோக்கத்தில் ஒரு நாள் மாற்றமே இல்லை. எத்தனை தரமோ விலகி போயிருக்கிறோம், எத்தனை தரமோ தூர போயிருக்கிறோம், எத்தனை தரமோ அவருக்கு துக்கப்படுத்தி இருக்கிறோம். பட் ஸ்டில் he never change his purpose, unchanging purpose. அவர் நோக்கத்தை அடிக்கடி நம்முடைய நோக்கங்களை மாற்றிக்கொள்ளுகிறோம். எல்லாமே மாறுகிறது, ஆனால் தன் நோக்கத்தை ஒரு நாளும் அவர் மாற்றிக்கொள்வதே இல்லை. ஏனென்றால் அவர்தான் நித்திய தேவன், நித்திய பிதா. அந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன், அன்பு வைத்தபடியே அன்பு வைத்தார். அப்படியானால் அந்த நோக்கங்கள் மாறவே இல்லை. என்னை கேட்டுக்கொண்ட பிள்ளையே, அன்றைக்கு இருந்த நோக்கம் இன்றைக்கு இருக்கிறதா? அன்னைக்கு இருந்த அந்த வெளிச்சம் இன்னைக்கு இருக்கிறதா? அன்னைக்கு இருந்த அந்த ஆதங்கம் இன்னைக்கு இருக்கிறதா? திருமறை சொல்லுகிறது, அன்பு வைத்தபடியே அன்பு வைத்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, அன்சேஞ்சிங் இன் ஹிஸ் பர்பசஸ். அவருடைய நோக்கங்களில் கொஞ்சம் கூட அவர் மாறுவதே இல்லை. எத்தனை முறை தூரமா போனோம், அவரை மறந்து போனோம், மறுதளித்தோம், இம்மைக்காக உலகத்தை நோக்கி ஓடினோம். பட் ஸ்டில் he never changed his purpose. கடைசியாக everlasting in his duration. எரேமியா 31:1. அவருடைய அன்பு இன்றைக்கு ஏற்பட்டதல்ல, பூர்வ காலத்தில். அந்த வார்த்தையை படித்து பாருங்கள். பூர்வ காலம் முதல் அவர் அனாதி சிநேகித்தால், பூர்வ காலம் முதல். ஆங்கிலத்தில் எவர்லாஸ்டிங் இன் இஸ் டியூரேஷன். அந்த கால இடைவெளியில மாற்றம், பூர்வ காலம் முதல். அந்த வசனம் போட்டிருக்குது. அந்த வசனம் பூர்வ காலம் முதல் இந்த நாள் வரை, இந்த நாள் வரை மாற்றமே இல்லை. வசதி வாசிக்கிறேன். ஆதலால் என்னை அவர் இழுத்து கொண்டார், ஆதலால் என்னை இழுத்து கொள்ளும். பூர்வ காலம் முதல். தமிழ்ல தரிசனமான, தரிசனம் மட்டுமல்ல, வித்தவுட் லவ் he cannot give a vision. அன்பு கூறாமல் அவர் எனக்கு வெளிப்படுத்த முடியாது. அந்த வாசல்கிறது, எனக்கு அவர் தரிசனமானார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, நம்பர் 1, அவருடைய சுபாவங்களிலே முடிவு இல்லாதவர். 2வது, அவருடைய வல்லமையில் முடிவு இல்லாதவர். அவருடைய நோக்கத்தில் முடிவு இல்லாதவர். அவருடைய தெரிந்து கொள்ளிலே முடிவு இல்லாதவர். அவருடைய அன்பிலே முடிவு இல்லாதவர். யூனிவர்சல் லவ். 6வது குறிப்பு, ஆப்ஜெக்ட் வேற, நோக்கம் வேற. அவருடைய குறிக்கோளிலே மாறாதவர். கடைசியாக அவருடைய காலங்களில் மாற, பூர்வ காலம் முதல் இந்நாள் வரை. எங்க தெரியுமா? நான் பிறப்பதற்கு முன்பே, உலக தோற்றத்துக்கு முன்னே. அந்த வசனத்தை படிக்கிறேன். பூர்வ காலம் முதல் கர்த்தர். அப்படியானால் அவருடைய அன்பு பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட். ஏன் அவரை அன்பு கூற வேண்டும்? 1 யோவான் 4:19. அவர் முந்தைய இடத்துல அன்பு கூர்ந்தார், எனவே நான் அன்பு கூறுகிறேன். நம்பர் 1, he first loves me.
இரண்டாவது, ஏன் அன்பு கூற வேண்டும்? 116 சங்கீதம் 1 என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினாலே அன்பு கூறுகிறேன். முதல் குறிப்பு, அவர் முந்தைய என்னிடத்தில் அன்பு கூர்ந்ததினாலே நான் அன்பு கூறுகிறேன். இரண்டாவது, என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் அவர் கேட்டதனால் அன்பு கூறுகிறேன். மூன்றாவது, he cares for me, என் மேல் அக்கறை உள்ளவர். not only cares, he rewards me. சங்கீதம் 31:23. பசுத்தவான்களே, நீங்கள் அவர் அன்பு கூறுங்கள், ஏனென்றால் உங்களை தற்காத்தார், இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் உங்களை விடுவித்தார், பதிலளிப்பார். The reason he cares for me and also he preserves me. தமிழ்ல போட்டிருக்குது, தற்காக்கிறார். மூன்றாவது, இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய். நான் ஒண்ணும் பண்ண வேண்டாம், he will answer, he will retaliate. துன்பப்படுத்துகிறவனுக்கு அவரே பதில் செய்வார். நான்காவது குறிப்பு, 1 சாமுவேல் 18:16. 1 சாமுவேல் 18:16. அவர் என்னில் ஒருவனாய் இருக்கிறார். கவனிங்கள், என்னில் ஒருவராய், எங்கேயோ அல்ல, என்னில் ஒருவராய். அந்த வார்த்தையை படிக்கிறேன். 1 சாமுவேல் 18:16. அந்த வார்த்தை, இஸ்ரவேலர் எல்லாரும் யூதா ஜனங்களும் யாவரும் தாவீதை சிநேகித்தார்கள். அவர்களுக்கு முன்பாக அவன் போக்கும் வரத்துமாயிருந்தான். ஆங்கிலத்தில் இஸ் ஒன் ஆஃப் அஸ், போக்கும் வரத்துமாயிருந்தான். அந்த வார்த்தை அழகான வார்த்தை. இஸ்ரவேலரும் யூதா ஜனங்களும் யாவரும் தாவீதை நேசித்தார்கள், அவனுடைய அதிகாரத்தினால் அல்ல. not because his power, not because of his authority, not அவனுடைய வல்லமையினால் அல்ல, அதிகாரத்தால் அல்ல, மேன்மையான அல்ல, ராஜ்யத்தால் அல்ல. அவர்களுக்கு முன்பாக அவன் போக்கும் வருத்தமாயிருந்தான். ஆங்கிலத்தில் he was one of us, நம்மில் ஒருவரை போல. இவர்தான் ஆண்டவர். இன்னைக்கு நம்மில் ஒருவரை நிறைய பேர் இல்லை. அவர்கள் அவர்களா இருக்கிறார்கள். இன்றைக்கு பாருங்களேன், இந்த அரசியல்வாதிகள், கவுன்சிலராக இருக்கட்டும், எம்எல்ஏவா இருக்கட்டும், அமைச்சராக இருக்கட்டும், அன்றைக்கு நம்மில் ஒருவராக இருந்தார்கள். வீட்டுக்கு வர்றது என்ன, புகைப்படம் எடுக்கிறது என்ன, அதாவது நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி ஒரு போட்டோ, நம்மில் ஒருவராய். ஆனால் நிலை வந்தபோது, பதவி வந்தபோது அவர்கள் வேறு, நீங்கள் வேறு. அவர்கள் எட்ட முடியாத அளவுக்கு உயரத்தில் இருக்கிறார்கள், பார்க்கவே முடியவில்லை. அப்படியே பார்த்தாலும் பார்க்காதது போல சுத்தி அவருடைய பாதுகாப்பு அதிகாரிகள். இவரோ நம்மில் ஒருவராய். அந்த வார்த்தை போட்டிருக்குது, அவர்களுக்கு முன்பாக அவன் போக்கும் வரத்துமாயிருந்தான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, ஏன் அவரை அன்பு கூற வேண்டும்? ரோமர் 8:28. அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். வசனம் எல்லாம் தெரியும். ஆனால் கருத்து என்னவென்றால், அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு குட் திங்ஸ் இன் பேட் டைம், பேட் திங்ஸ் எல்லாமே நடக்கும். குட் திங்ஸ் இன் பேட் டைம், தீமையான நேரங்களிலே நன்மைகளாய் மாற்றுவார். உலகத்தின் பார்வையில் பேட், ஆனால் தேவனுடைய பார்வை குட். வசனம் சொல்லுகிறது, அதாவது அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும், the reason why you should love the Lord, எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுவார். கடைசியாக வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எண்ண முடியாது. ஆங்கிலத்தில் சொல்லுகிறேன், he gives surprising blessing now and hereafter. ஆச்சரியமான, அதிசயமான, பிள்ளைகள் சொல்றமே சர்ப்ரைஸ், அதை விட சர்ப்ரைஸ் கர்த்தர் வச்சிருக்கிறார். வாசிக்கிறேன், தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, மனுஷ இதயத்திலே தோன்றவில்லை. உலக கூடிய சர்ப்ரைஸை விட திருமண நாட்களிலே, பிறந்த நாட்களிலே நீ பிள்ளைகளுக்கு சொல்லித்தான் உங்களுடைய வழக்கு படிக்க வைக்க வேண்டியதாக இருக்குது. உங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்குது. ஆனால் தேவன் வைத்திருக்க சர்ப்ரைஸ், திரும்ப சொல்லுகிறேன்,
தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, அவைகள் இதயத்திலே தோன்றவும் இல்லை. தோன்ற முடியாத ஒன்றை கர்த்தர் என்று ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். திரும்ப சொல்லுகிறேன், there is a surprise both now and hereafter. அடுத்தபடியாக, God overruled everything in your life. எல்லாவற்றையும் ஆட்சி செய்கிறவர் உங்களில் ஒருவராய் இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிற கர்த்தர். அதனால் அப்படி உங்கள் வாழ்க்கையில செய்வாராக. உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, நீர் இடத்துல முந்தி அன்பு கூர்ந்தீர், இன்னும் அன்பு கூற, இன்னும் இடத்துல அதிகம் ஐக்கியமா இருக்க. Lord, let us help us to love more. நம்ம அதிகமாக அன்பு கூற எங்களுக்கு சகாயம் பண்ணும். என்னிடத்துல முந்தி அன்பு கூர்ந்தீர், உடைய அன்புக்கு எல்லையே இல்லை. அளவற்ற அன்பினால் அனைத்தீரே, எல்லையற்ற அன்பினால் நிறைத்தீரே, உமக்கு நன்றி. உடைய கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமீன். அன்பான தேவ பிள்ளைகளே, லவ் மோர். If you love more, you know more. If you know more, you will give more. அன்பு கூறுகிறவர்கள் அதிகமாய் தருவார்கள், தருகிறவர்கள் அன்பு கூறுவாய். இன்னைக்கு கொடுக்க முடியல, ஏன் தெரியுமா? அன்பு கூறுவதில்லை. If you don't love, you cannot give. அன்பு கூறுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், ஆண்டவருக்கு அதிகமாய் செய்யுங்கள். God bless you.
விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0443183330. எங்கள் மின்னஞ்சல் stephen.opendoor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.